குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40 இந்தியர்கள் உட்பட 53 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அகமதி மாகாணத்தில் மாஹா பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தீயானது அடுக்குமாடி குடியிருப்பின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது. இந்த விபத்தில் கட்டிடத்தில் தங்கியிருந்த தொழிலாளர்களில் இந்தியர்கள் 40 பேர் உட்பட 53 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டில் நாகை மற்றும் மயிலாடுதுறையை சேர்ந்த 2 பேரும், கேரளாவை சேர்ந்த 11 பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 30க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் குடியிருப்பில் பற்றி எரிந்த தீயை விரைந்து அணைத்தனர். இதன் காரணமாக இந்தியாவில் இருக்கும் மக்கள் அச்சமடைந்து உள்ள நிலையில் குவைத்தில் இருக்கும் தங்கள் உறவினர்களின் நிலை குறித்து அறிந்து கொள்ள உதவி எண்ணை குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இதனிடையே குவைத் தீ விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். இந்த விபத்திற்கு எக்ஸ் வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, உயிரிழப்பு மிகுந்த கவலை அளிப்பதாகும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு அங்குள்ள அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளார். நமது மக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து கண்ணியமான வாழ்க்கை தரத்தை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் குவைத் தீ விபத்தில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க அயலக தமிழகத்துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்.